இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பாடா, நம்மால வந்தாச்சு. கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தோம். மாமா வர இங்க இருக்காரே, என்ன பண்றது? எப்படி இவரை கூப்பிடுறது? கார்த்தி, கார்த்தி. ஹே புருஷா, புருஷா. ஹே புருஷா, இங்க வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா. ஏய், நீ இங்க வா, சொல்ற வா. இவர் எங்க போறாரு? ஒண்ணுமே புரியலையே. ரோகிணி எங்கப்பா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு கிஃப்ட் கொடுக்க வந்தனா, மயில் மாமா வந்துட்டாரு. அதான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எதனா கிஃப்ட் கொடுக்கணும்னா உள்ளே கொடுக்க வேண்டியதானே. இங்க எதுக்கு வர சொன்ன? வீட்ல தான் அம்மா சித்தி 2 பேரும் இருக்காங்கல்ல. அதுலயும் சித்தி நம்மள சதா வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்கள மீறி நான் எப்படி கிஃப்ட் கொடுக்க முடியும்? அதான் யாருக்கும் தெரியாம நான் இங்கே கிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன். நம்ம ஆளு வந்துட்டா. ஏதோ கிஃப்ட் கொடுக்கறதுன்னு சொன்னா, இவ வெறுங்கைய வீசிட்டு வரா. ஒருவேளை தோட்டத்துல இங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாளோ? அவ வரட்டும். அக்காவும் மாமாவும் வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்க எதுக்கு இங்க வரணும்? நமக்கு தான் பிரச்சனை இருக்கு. யாருக்கும் தெரியாம மீட் பண்றோம். அவங்க ரூம்லயே பேசிக்க வேண்டியதானே. உள்ள போர் அடிச்சிருக்கோம், வெளியே வந்திருப்பாங்க. அது இப்படி நாம வரும்போது கரெக்டா அவங்களும் வெளியே வராங்க. இதுல என்ன இருக்கு? அவங்க வந்தா என்ன? விடு. அதை எப்படி விடுறது? நம்ம தனியா ஜாலியா பேசிக்க முடியாம போச்சே. எங்க இந்த மனுஷனை காணோம்? நமக்கு முன்னாடியே கிளம்பி வந்தாரு. எங்க போனாரு? ரோகிணி, ரோகு. இவர் ஏதோ பெருசா கிஃப்ட் கொடுக்க போறாருன்னு நம்பி வந்த பாரு. என்ன சொல்லணும்? ரோகிணி, இங்க 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 இருக்க. ரோகு, மாமா வந்திருப்பாரோ? ஐயோ,